ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டை ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மொறுன்னு நம்ம சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. இது நம்ம புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ போய் வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் புழுங்கல் அரிசி, இது ஒவ்வொன்றும் 200 கிராமோட அந்த படி, அதில் 3 வாட்டி போட்டிருக்கேன். 3னா 600 கிராம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 வாட்டி தண்ணி விட்டு நம்ம கழுவ போகிறோம். இது நல்லா கழுவி முடித்த பிறகு நம்ம இது கூடவே காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு கை பைத்தம்பருப்பு, ஒரு கை கடலைப்பருப்பு, இதுவும் 4 ஹவர் ஊற வைக்க போகிறோம். 4 ஹவர் ஊறின பிறகு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 4 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாய் சுடு தண்ணியில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுலேயே அரிசி போட்டு அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அரிசி போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா தான் நம்ம நல்லா தண்ணி விடாமல் டைட்டாக அரைக்கணும். இந்த மாவு நல்லா மசியாக அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு, அரிசி அரைச்சாச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு உடச்ச கடலை அரைக்க போகிறோம். இது 3/4 கப்பு. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இது ஜலிச்சிடலாம். நல்லா ஜலிச்சு போட்டோம்னா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ ஜலிச்சாச்சு. இப்போ நம்ம இது பிசைய ஆரம்பிக்கலாம். இது பிசைகிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அந்த சிறு பருப்பு இதையும் போட்டுடலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அந்த 10 பல்லு பூண்டையும் இதில் போட்டுடலாம். நல்லா தட்டி போட்டோம்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது போட்ட பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, அதில் கூட பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம், எண்ணெய் காயிற வரைக்கும். அதுக்கப்புறம் தட்டி நம்ம போட்டுடலாம். இது நல்லா பிசையணும். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ ஊற வச்சிடலாம். ஊரெல்லாம் தேவையில்ல, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டால் மட்டும் போதும். ஏன்னா அந்த உடச்சக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, அது அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா டைட்டாகும் ஆகும். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு ஒயிட் கலர் துணி வச்சு நம்ம தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சப்பாத்தி மேக்கர் அதெல்லாம் இருக்கும், அதில் கூட பண்ணிக்கலாம். இல்லை 2 பாலித்தீன் கவர் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். துணியில் தட்டி விட்டோம்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட அந்த தண்ணி துணி இழுத்துரும். நம்ம போடும்போது நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் மீடியம் தீயில் இருந்தால் போதும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகி வரும். அந்த பூண்டு வாசனை இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரை ஆகிடும் நல்லா. இது நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் பேப்பரை வச்சு தான் நம்ம வைக்கணும். பேப்பரை வைக்காமல் வச்சிட்டோம்னா ஃபுல்லாக சாகி ஆகிடும். பேப்பர் வச்சுட்டு அதில் எல்லாமே ஆறின பிறகு நம்ம உள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா தான் இது மொறுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா மறுநாள் பார்த்தோம்னா ஃபுல்லாக சாகி ஆகிடும். அதனால நம்ம வைக்கும் போதே ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சிடணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஏதாவது நீங்கள் எப்படி தட்டை செய்கிறீங்கோ அதை எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய், see you.